சரியா? ஐயோ பிளான் மட்டும் தான் பண்ணுறா, சமைக்கலை. லட்சுமி இதில் போட்டு விட்றேன் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். மீல் பிளானர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மீல் பிளானிங் அப்படிங்கிறது வேலைக்கு போகிறவங்க தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. வீட்டில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இருந்தாலோ, ஆஃபீஸ்க்கு ரெகுலராக போகிறவங்க இருந்தாலோ, நம்மளும் மீல் அந்த வீக்குக்குரிய மீலை பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு டென்ஷன் இல்லாமல் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த வாரம் நான் என்ன மீல் பிளான் பண்ணியிருக்கனோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வாரம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வெஜ் மீல் பிளான் தான். சில காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கழுவிட்டு கட் பண்ணி வைக்கிறது நல்லதாக இருக்கும். சில காய்கறிகள் நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நான் பொதுவாக மீல் பிளான் பண்ணையில் நீங்கள் அந்த வாரம் என்னென்ன சமைக்க போகிறீங்க அப்படிங்கிறத கிளியராக ஐடியா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு இந்த காய் தான் வைப்போம் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் நம்ம வச்சுருப்போம். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும். முதல்ல கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நீங்கள் வந்து ப்ரீ குக் பண்ணி வைக்கலாமோ அதையும் நம்ம பார்க்கலாம். கேரட் பீட்ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து புட்டு பண்ணுவேன். அதனால் அதை செத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துருவி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. கேரட் பார்த்திங்கன்னா நமக்கு அதிக அளவு யூஸ் ஆகும். சாலட் பண்ணுறவங்களுக்கு கேரட் யூஸ் ஆகும். சாலட் பண்ணலாம், நம்ம பொரியல் பண்ணுவோம், இன்னும் குருமா, பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு கேரட் அதிகமாக யூஸ் ஆகும். அதனால் கேரட்டு பாதி அளவு வந்து கட் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை துருவி எடுத்து வச்சுக்கிறேன். கேரட்டுக்கு நான் நல்ல கழுவி மட்டும்தான் எடுத்துப்பேன், தோலை எடுக்கிறது இல்லை. ஏன்னா தோலுக்கு அடியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் தோலை எடுக்காமல் நல்ல கழுவிட்டு தான் எடுத்து வைப்பேன். நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இது மைக்ரோவேவ் சேஃப் உள்ள அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். இது ரீயூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மேலும் நம்ம சூடாக எதுவும் ஸ்டோர் பண்ணுறது இல்லையா, அதனால நான் இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். மீல் பிளான் பண்ணையில் நம்ம இன்னொரு விஷயமும் நோட் பண்ணிக்கணுங்க. அந்த கேரட்டெல்லாம் துருவி வைக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு வேலைக்கு சமைக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் துருவி வச்சுக்க முடியும். 2-3 தடவை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் துருவி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ரொம்ப கைப்படாமல் வச்சுக்கணும். இல்லது ஃப்ரீசரில் தூக்கி வச்சுக்கணும். இல்லது கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. முட்டைக்கோசுமே நான் துருவி தான் எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் பெரிய துருவலாகவும் துருவிப்பேன், சின்னதாகவும் துருவிப்பேன். ஏன்னா இதை சாலட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது பொரியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்து ஸ்டோர் பண்ணையில் நம்ம நிறைய அளவு செஞ்சுக்கிறோம் அப்படின்னா தனித்தனி பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கூடுமான வரைக்கும் ஒரு 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வைக்கக்கூடாது. அந்த பாக்டீரியா வந்துடும், அதோட சத்தும் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூசணிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ்க்கு யூஸ் பண்ணலாம், சூப்புக்கு போடலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த வாரம் பிளான் பார்த்திங்கன்னா ஒரு வேளை மோர்க்குழம்பு பூசணிக்காய் வச்சு பண்ணுற மாதிரியும் ஒரு வேளை கூட்டுக்கு பண்ணுற மாதிரியும் 2க்கு தனித்தனியாக கட் பண்ணி தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுக்க போகிறேன்.
அப்புறம் எனக்கு ரொம்ப அதிக அளவில் இந்த மீல் பிளானரில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரட் பீன்ஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஆல்ரெடி பச்சை பட்டாணி வந்து தோல் எடுத்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வாங்கி தோல் எடுத்து அது ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். பச்சை பட்டாணியும் சரி பட்டர் பீன்ஸு இந்த மாதிரி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுப்பேன். கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டா வெஜ் பிரியாணி குருமாலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதையும் நான் உங்களுக்கு கடைசியில் அந்த கிளிப்பையும் அட்டாச் பண்ணுறேன். நான் இப்போ ஒவ்வொரு வேலைக்கு தான் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கேரட் பீன்ஸை மட்டும் நம்ம நிறைய பண்ணியிருக்கிறதுனால அது ஃப்ரீசரில் வச்சுக்கிறது நல்லது. யூஸ் பண்ணிவிட்டு மீதி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுப்பேன். அதே போல் கருவேப்பிலை மல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காயும் பொதுவாக நம்ம சமையலில் பார்த்திங்கன்னா தேங்காய் அதிக அளவில் சேர்க்குறதுனால தேங்காய் துருவி எடுத்து வைக்கிறது. ஒரு 3 நாள்னால் தேங்காய் ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிறதுனா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான மீல் பிளான் பண்ணி வச்சுப்பாங்க. ரெகுலராக மோர் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறவங்களா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த காம்பை வீணாக்கிடாதீங்க. அந்த காம்போடு சேர்த்தே கழுவி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய், காரம் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி. இது வந்து மசாலா மோருக்குரிய மிக்ஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் நார் அதிகம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நான் உப்பு எதுவும் சேர்க்கலை. உப்பு நம்ம மோரில் சேர்த்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு 3 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தயிர்லேயோ மோர்லேயோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாலே போதும். சட்டுன்னு மசாலா மோர் ரெடி ஆகிடும். பழங்கள் பொதுவாக நான் கட் பண்ணி வைக்கிறதில்ல. நம்ம இந்த பப்பாளி மாதிரி பழங்கள் வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டால் வந்து மறுநாள் வந்து தண்ணி விட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் போட்டு எடுத்து வச்சுருவேன். மறுநாளே இதை காலி பண்ணிடலாம். நீங்கள் அடுத்த நாளைக்கு வைக்கல, அடுத்த நாளைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பழத்தை தனி பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்கோங்க. ஒரே பாக்ஸ்லேயே நம்ம திறந்து எடுத்துக்கிட்டு இருந்தால் அது சீக்கிரமாக தண்ணி விட்டுரும். இது போக நான் வீக்லி வந்து 2 டைம்ஸ் வந்து மிக்சட் ரைஸ், அதாவது மசாலா ரைஸோ இல்லது வேறு ஏதாவது ட்ரெடிஷ்னல் ரைஸோ செய்கிறது வழக்கம். இந்த தடவை பிளான் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தக்காளி சாதமும் இன்னொரு நாள் வந்து புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சுருக்கேன். புளி சாதமும் கிளறி கொடுக்கலான்னு. அதுக்குரிய மசாலாவும் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா 1 வீக் கெட்டு போகாது. நம்ம காலையில் நேரத்தில் குருமா பண்ண போகிறோம் இல்லை வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம்னா நம்ம இந்த கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணாலே சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்த இந்த மீல் பிளானர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற ஐட்டங்களுக்குரிய மீல் பிளானர் தான் பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வெரைட்டி ரைஸஸ்க்குரிய மீல் பிளானும் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.